அனைவருக்கும் வணக்கம். கர்மா பற்றி பார்த்துருக்கோம். கர்மா இன்னொரு வழியிலே நம்ம அறியலாம். யோகங்கள் 27 ஞாபக யோகம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் குறிப்பிட்ட ஞாபக யோகத்துக்கு கண்டிப்பாக கர்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுகள் யோகியா அவயோகியா வருது பார்த்தீங்களா? அந்த ஜாதகம் அந்த நாமத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கர்மா இருக்குது. அப்புறம் கண்ட நாம யோகம், அந்த அதிகண்ட நாம யோகம், இந்த மாதிரி குரு சுக்கரன் யோகி அவயோகியம் வரக்கூடிய நாமயோகங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கர்மா இருக்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். நாமயோகங்களை வைத்து கர்மா அறிஞ்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாமயோகம் குறிப்பிட்ட வகையில் யோகி அவயோகியோ வருது, அது செயல்பட அது மூலிமா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி ராகு கேதுகள் யோகியோ அவயோகம் மூலம் அது மூலிமா சர்ப்ப தோஷங்கள் இருக்குது, அது மூலம் சர்ப்ப சாபங்கள் இருக்குது, சர்ப்பத்தை கொண்ட சாபங்கள் பாவங்கள் இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம கர்மா அடைய முடியுது. அதனால் ஞாபக யோகத்தை வச்சும் யோகி அவயோகி வச்சு நம்ம கர்மாவை அறிய முடியுங்க. நன்றி.